ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். ஏன்னா நேற்று ஸ்கேன் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸ்கேன் பண்ணினதுக்கு ரிப்போர்ட் டாக்டர்கிட்ட காட்டணும். ஸோ அதுக்காக வந்திருந்தேன். அப்புறம் அவங்க பிளட் டெஸ்ட் எடுக்கணும், அப்புறம் யூரின் டெஸ்ட் எடுக்கணும், குளுக்கோஸ் குடிக்கணும்னு சொன்னாங்க. குளுக்கோஸ் கொடுத்தாங்க. குளுக்கோஸ் குடிச்சிட்டு அதுக்கு வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு 1 ஹவர் மேலே ஆச்சு. அதுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ தான் பிளட்டு கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கு யூரின் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கும் டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம டெஸ்ட்டு ரிப்போர்ட் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நானும் மாமாவும் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கு நான் டாக்டர் பார்க்க போயிட்டேன். ஏன்னா அவங்க கூப்பிட்டாங்க, மேம் கூப்பிட்டாங்க. ஸோ அதனால் நான் உள்ளே போயிட்டேன். மாமா மட்டும் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் மேமை பார்த்துட்டு வந்துட்டேன். பார்த்துட்டு வந்ததுக்கு மெடிசன் எழுதி கொடுத்துருந்தாங்க. ஸோ மாமா மெடிசன் வாங்க நின்றுட்டுருக்காங்க. நான் உட்காந்துருந்தேன். ஏன்னா டயர்டாக இருந்துச்சு. அதுக்கு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே பார்த்திங்கன்னா இது ஹாஸ்பிட்டல் வெளியே தான். அங்கே ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரம் பார்த்திங்கன்னா இந்த நேற்று நான் ஒரு புளிச்சக்கான்னு சொல்லிட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மரம் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்துச்சு. அப்போ நான் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன், மாமா அங்கே பாரு அந்த மரம் இருக்குது. ஆனால் அந்த மரம் பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி நெல்லிக்காய் இருக்கும் பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி தாங்க அந்த மரம் இருக்குது. அதே மாதிரி மரம், அதே மாதிரி இலைகள் எல்லாமே அதே மாதிரி தான். ஆனால் இந்த புளிச்சக்காய் கீழே இந்த என்ன சொல்கிறது, மரத்தோட அடிப்பகுதின்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே இருந்து கொத்து கொத்தாக பிடிச்சிருந்துச்சு. பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நான் இங்கே வந்த பின்ன தான் அந்த மரத்தையே நான் பார்க்குறேன். அப்போ எனக்குமே அது ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை கண்டிப்பாக எனக்கு வீடியோ எடுக்கணும் மாமா, எடுத்து போடணும்னு சொல்லிட்டு இருந்தேன். மாமா இருந்துட்டு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மரத்தை காட்டுறேன் பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது குட்டி குட்டி நெல்லிக்காய் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நெல்லிக்காய் மரம் மாதிரி தான் இது இருக்குது. அதோட இலைகளும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் காய் மட்டும் பாருங்கள் எப்படி வித்தியாசமாக இருக்குன்னு. இது அடிப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அடிப்பகுதியில் இருந்து கொத்து கொத்தாக பிடிச்சிருக்கு பாருங்கள். இதெல்லாமே பிஞ்சு. இனி இது நல்லா காயாக நல்லா வளர்ந்து முத்தின பின்ன அதே மாதிரி பெருசாக இருக்கும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பார்க்காதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தவங்களுக்கு இது நீங்கள் பார்த்துருப்பீங்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது அந்த வீடியோட கண்டினியூ தான். நேற்று ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். போயிட்டு வரக்கு லேட் ஆயிடுச்சு. நான் வீடியோ போட்டிருப்பேன் நேற்று. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு லோ லைங் ப்ளசண்ட்டானா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நஞ்சு கொடி இறக்கம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ரொம்பவே கீழே இறங்கியிருக்கு. ஸோ அதனால் சேஃபாக இருக்க சொல்லியிருக்காங்க. ட்ராவல் அதிகமாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் அதிகமாக தூக்கக்கூடாது. அப்புறம் பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு போன மந்த்தும் அப்படி தான் இறங்கிருந்துச்சு. இந்த மந்த்தும் சேம் அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம நல்லா முறையாக நம்ம ஹெல்த்தான சாப்பாடெலாம் சாப்பிட்டு நம்ம நல்லா கொஞ்சம் கேரிங்காக இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக க்யூர் ஆயிரும். எனக்கு நம்பிக்கை இருக்குது அது க்யூர் ஆயிரும்னு சொல்லிட்டு. அதான் சொன்னாங்க டாக்டர் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும், ட்ராவல் சுத்தமாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி நான் வெயிட்லாம் அதிகமாக தூக்கக்கூடாது, அதிகமாக ஃபாஸ்ட்டாக நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு வந்துட்டோம். வந்த பின்ன கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே பேபிங்கிறது இப்போல்லாம் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பேபி அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. உண்மையாகவே சொல்லப்போனால் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவ்வளோ வேதனையாக இருக்கும் சில பேர் சொல்கிறது பார்க்கும்போது. எனக்கு லைவில் கூட ஒரு அக்கா சொல்லிகிட்டே இருப்பாங்க, எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி. கண்டிப்பாக நான் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அவங்களுக்கும் நல்லபடியாக நெக்ஸ்ட்டு மந்த் கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லிட்டு. அதனால் நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயத்த நம்ம சேஃபாகவும் பார்த்துக்கணும். ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம சேஃபாக இருக்கணும், சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கணும். நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மெடிசன்ஸ் பார்த்தீங்களா, இவ்வளோ மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்க. சாப்பிட சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டு இனி பார்த்திங்கன்னா 7th மந்த்து தான் ஸ்கேன். 7th மந்தில் ஸ்கேன் பண்ணும்போது அந்த நஞ்சு கொடி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மேலே போயிருக்கணும், கீழே இனியும் கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் கொஞ்சம் சேஃபாக இருக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு மந்த்து 21 to 22 அந்த டேஸில் ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு வர சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம போகணும். இடையில ஒரு ஸ்பாட்டிங்கான ஏதாச்சும் நமக்கு தெரிஞ்சிச்சின்னா
லைட்டாக ஸ்பாட்டிங் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கன்ஃபார்ம் டாக்டரை வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஹெவியாக ஸ்டொமக் பெயின் வந்தாலும் கண்டிப்பாக வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி குழந்தை இல்லாதவங்களுக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.